இந்திராவில் எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை நடந்தாலும் என்ன போராட்டத்துக்கெல்லாம் நீங்க எல்லா நேரத்திலையும் வந்து உதவுறீங்க. அந்த வகையில் நம்ம இந்திரா குடும்பத்தின் சார்பில் வருகின்ற எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்றோம். அதே நேரத்தில் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்காங்க. வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்காரு சகோதரர் மாணிக்க வாசகம். இது எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்திரா சார்பிலையும் நம்ம அண்ணன் வேதமூர்த்தி உதயகுமார் குடும்பத்தார் சார்பிலையும் உங்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். அதனால் தொடர்ந்து நம்மளுடைய போராட்டத்துக்கு நீங்கள் எப்பொழுதும் ஆதரவு கொடுக்கணும். நம்ம விடுதலை பெற வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும் என்ற உறுதிமொழியை நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சி எல்லாரும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் கேட்டுக்கொள்கிறேன். ஆக வருகிறது உங்களுக்கு எல்லோருக்கும் மீண்டும் நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி. இங்கே காசு இருக்குது அவங்க அம்மாவுக்கு ஏதாவது நம்மளால முடியும். ஓகே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. பணம் இருக்குது, இன்னும் யாரும் கொடுக்குறவங்க கொடுக்கலாம். எவ்வளவு தெரியல. அண்ணனுடைய போராட்டத்துக்காக வேண்டி தான். ஓகே, நன்றி. அண்ணனுடைய போராட்டத்துக்காக வேண்டி நீங்க பேசுங்கம்மா, பேசுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. எனக்கு வந்து கருத்தவங்க அவங்க ரொம்ப நன்றி. வெளிநாட்டு கட்சிக்காரர், டிஎம்பிக்காரர் எல்லாரும் வந்துருக்காங்க. நண்பர் உதயகுமார் சாரோட நெருங்கின நண்பர் மாணிக்க வாசகம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க எல்லாரும் வந்ததுக்கு. இதை போல நீங்க எல்லா நிகழ்ச்சியிலையும் எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்க முடியாது நான் கேட்டுக்கிறேங்க. உங்க மகன் எப்படிங்க இருக்காரு? என் மகன் சோம்பலாம தான் இருக்கிறாரு. இனிப்பு நீர் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் நெஞ்சு வலி கொஞ்சம் வந்துருக்குது அவருக்கு. கண்ணு பார்வையும் வாங்கி இருக்குது. மருந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இனிப்பு நீர் கூடுதலாக ஆயிருக்குது. அவர் சீக்கிரமாக விடுதலையாகி வரணும்னு தாங்க எங்களுடைய வேண்டி. நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட என்ன கேட்டுக்க விரும்புறீங்க? அரசாங்கத்திட்ட நான் கேட்குறது என்ன, அவங்களை சீக்கிரமாக விடுதலை செஞ்சிடணும். அவங்க வந்து எந்த குற்றமும் செய்யலை, ஜனத்துங்களுக்காக வேண்டி போராடினாங்க, நியாயத்தை கேட்டாங்க, அதுக்காக அவங்கள பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்க. அரசாங்கத்துக்கிட்ட நான் கேட்குறது என்ன, அவங்கள விடுதலை செஞ்சிருங்க சீக்கிரத்தில் அப்படின்னு தான் கேட்டுக்கிறேங்க. மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறதுன்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லாத்துலேயும் வந்து கலந்துக்கிறாங்க. பூஜைகள் அது இதெல்லாம் செய்கிறாங்க, நிறைய செய்கிறாங்க பூஜைகள். மலேசியா பூரா நிறைய பூஜை செய்கிறாங்க. இது கேண்டல் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ கூட கேண்டல் பிடிச்சி எல்லாரும் அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேங்க. எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க. சரி, உங்கள் மகன் செஞ்ச விவகாரத்தை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எதுவும் வருத்தப்படுறீங்களா மனசில்? வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தோஷமும் இருக்குது. ஏன்னா அவங்கனால இன்னைக்கு மக்கள்லாம் நிறைய பலனடைகிறாங்க. நம்ம இந்தியர்களுக்கு நிறைய அரசாங்கத்தில் அந்த பார்லிமெண்ட்டில் உட்காரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது, நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குது. அதனால ஒரு விதத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குதுங்க. அதே நேரத்தில் என்னுடைய பிள்ளைகளை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குதுங்க. என்னுடைய பிள்ளைங்களும் வெளியில் வந்து மற்றவங்களோட சந்தோஷமாக இருக்கணும். வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அவரும் சீக்கிரம் வந்து எங்களோட கலந்துக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். அந்த மருந்து கொடுக்காம பிள்ளைக்கு ஒரு மாசமா மருந்து கொடுக்கல, ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம், அங்கேயும் 2 நாளில் கொண்டாந்துட்டாங்க. மருந்து கொடுக்க மாட்டேங்கிறானுங்களே, எண்ணத்தினால இப்படி செய்கிறாங்க. என் பிள்ளை என்ன சீக்கிரம் கொண்டு வரணுங்கிற எண்ணத்தில் செய்கிறாங்களா? ஒரு மாசமா மருந்து கொடுக்கலன்னா எப்படிங்க இனிப்பு நீர் சுகமாகும்? இருக்க கூட தானே ஆகும். அதனால அவருடைய கண்ணை பாய்ச்சிருக்கு, இதயத்தை பாய்ச்சிருக்குது. திடீர்னு வேற ஏதாவது அட்டாக்ல கொண்டாந்து அவரை படுக்க வச்சுட்டா யாருங்க பொறுப்பு? என் பிள்ளை எனக்கு கொடுப்பானாவன்? இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் உங்களுக்கு எப்படி ஆதரவு சொல்றாங்க? நான் இன்னும் அவங்களெல்லாம் சரியா சந்திக்கல, இப்பதான் சந்திச்சிருக்கிறேன். அவங்க வந்து இந்த பார்லிமெண்ட் கூட்டுறப்ப என்னுடைய பிள்ளைங்களுக்காகவும் இன்னும் மற்ற 5 பேருக்காக மற்றவங்களுக்காகவும் அவங்க நிறைய பேசி வாதாடி எங்க பிள்ளைங்களை வெளியே கொண்டு வர அவங்க உதவி செய்யணும். நிறைய வாதாடி பேசணும். சொல்லுங்க, அதுக்கு ஆன்சர் கொடுங்க. நன்றி அம்மா. Definitely நம்ம ஃபர்ஸ்ட் டே பார்லிமெண்ட்ல உட்கார்றப்ப definitely we will move for motion. இதே உறுதி அவங்ககிட்ட இன்னைக்கு நான் சொல்றேன். as a parliament member, definitely all the opposition, Indian opposition and including the 82, we will move for motion on the first day itself. அது கண்டிப்பா நடக்கும் பார்லிமெண்ட்ல. So very good. And also இந்த வர 17ஆம் தேதி we will go back again to Putrajaya. We want to see Syed Hamid Alba. We have no political motive. We want Syed Hamid Alba to go down to Kemunteng, see the condition of P. Uday Kumar.
and also give all the access of the medicine and all the access. This is what we want. We don't have any political motive. We will definitely bring up the matter in Parliament or on the Parliament sitting. Thank you very much. வாழ்க உதயகுமார். Okay. Valga Uday Kumar. Valga Uday Kumar. Valga Uday Kumar. Makkal Shakti. Makkal Shakti. Makkal Shakti. ஓகே சிஸ்டர் நீங்க